வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயிறு நிரம்பினால் போதாது, சத்தான உணவாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் MS சுவாமிநாதன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். அமெரிக்காவின் பொருளாதார போர் குறித்து தீர்வு காண வேண்டும், ஒன்றிய அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் தொடர் விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நாமக்கல்லில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை. தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வயிறு நிரம்பினால் போதாது, சத்தான உணவாகவும் இருக்க வேண்டும் என்றவர் MS சுவாமிநாதன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேராசிரியர் MS சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என உலகமே அழைத்தாலும் உணவு பாதுகாப்பின் காவலர் MS சுவாமிநாதன் என புகழாரம் சூட்டினார். தான் கொண்ட அறிவியலை மக்கள் பசி போக்க பயன்படுத்திய சிந்தனையாளர் என கூறிய முதலமைச்சர், வயிறு நிரம்பினால் போதாது, சத்தான உணவாகவும் இருக்க வேண்டும் என சொன்னவர் MS சுவாமிநாதன் என முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தது திராவிட மாடல் அரசு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டி பேசினார். இதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறவுள்ள வேளாண் வணிக திருவிழாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வணிக திருவிழாவில் கருத்தரங்கு, கலந்துரையாடல், உற்பத்தியாளர் வணிகர் சந்திப்பு நடைபெற உள்ளது. நாட்டின் பெரும்பாலான மக்கள் பட்டினியால் காய்ந்தும் கால்வயிறும் அரைவயிறும் சாப்பிட்டு தவித்த காலத்தில் மக்களுடைய வயிறு நிறைய மாபெரும் புரட்சி நடத்திய MS சுவாமிநாதனுடைய பெயரை இந்தியா என்றைக்கும் நிச்சயம் மறக்காது. தலைவர் கலைஞரோடு நெருங்கிய நெருக்கமான நட்பு கொண்டவர் நம்முடைய வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று உலகமே அவர் அழைத்தாலும் நமக்கு அவர் உணவு பாதுகாப்பின் காவலராகவும் குரலற்றோருடைய குரலாகவும் எளிமையின் உருவமாகவும் அவர் இருந்தார். தான் கொண்ட அறிவை, தான் கற்ற அறிவியலை மக்களோட பசியை போக்க பயன்படுத்திய தொலைநோக்கு சிந்தனையாளர் MS சுவாமிநாதன் அவர்கள். அமெரிக்காவின் பொருளாதார போர் குறித்து நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் விவாதித்து உரிய தீர்வு காண வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஏற்கனவே 25 விழுக்காடு வரி மற்றும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதால் 25% அபராதம் வசூலிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதன் மூலம் இந்தியாவின் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருப்பது இந்திய தொழில்துறையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். எனவே நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் எனவும், அமெரிக்க அரசின் பொருளாதார போர் குறித்து விவாதித்து உரிய தீர்வு காண வேண்டும் எனவும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். ஆயுத பூஜை, விஜயதசமி என தொடர் விடுமுறை மற்றும் காலாண்டு விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளுக்கும் காலாண்டு விடுமுறை தொடங்கியுள்ளது. மேலும் வரும் புதன் மற்றும் வியாழன்கிழமை ஆயுத பூஜை, விஜயதசமி கொண்டாடப்பட இருப்பதால் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். இந்நிலையில் பயணிகளின் வசதிக்காக சென்னை மற்றும் பிற ஊர்களில் இருந்து
3190 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு ஆகிய ஊர்களுக்கு 790 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து இன்று 565 சிறப்பு பேருந்துகளும், 29ஆம் தேதி 190 பேருந்துகளும், 30ஆம் தேதி 885 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து 395 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல் சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பணியிடங்களுக்கு திரும்புவதற்கு ஏதுவாக அக்டோபர் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் சிறப்பு பேருந்துகளை இயக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. நாமக்கல்லில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பரப்புரை மேற்கொண்டு உள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் விஜய் இன்று நாமக்கல்லில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து பிற்பகலில் கரூர் அடுத்த வேலுசாமிபுரத்தில் பரப்புரை மேற்கொள்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்த அதே இடத்தில் விஜய் பரப்புரை செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் தனது பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்நிலையில் ஏற்கனவே டிசம்பர் மாதம் வரை அறிவிக்கப்பட்டிருந்த பிரச்சார பயணத்தை பிப்ரவரி மாதம் இறுதி வரை நீட்டித்து புதிய அட்டவணையை தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மாலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ளது. இது மேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் இன்று காலை கரையை கடந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 7645 கனஅடியிலிருந்து 7268 கனஅடியாக குறைந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை மூலமாக காவிரி டெல்டா உள்பட 12 மாவட்டங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக திறக்கப்படும் மேட்டூர் அணை ஜனவரி 28ஆம் தேதி வரை தண்ணீரை வெளியேற்றுகிறது. இதன் மூலம் சம்பா, தாளடி உள்ளிட்ட சாகுபடிகளையும் விவசாயிகள் மேற்கொள்ள முடிகிறது. இந்நிலையில் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு 9000 கனஅடி வீதமும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு மேல்மட்ட மதகுகள் வழியாக வினாடிக்கு 500 கனஅடி வீதமும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 7645 கனஅடியிலிருந்து 7268 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவை விட அணைக்கு வரும் நீரின் அளவு குறைவாக இருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119.02 அடியிலிருந்து 118.88 அடியாக குறைந்தது. மேலும் அணையின் நீர் இருப்பு 91.69 டிஎம்சியாக உள்ளது. புதுக்கோட்டையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மிதிவண்டி போட்டி நடைபெற்றது.
புதுக்கோட்டை மாவட்ட முத்தமிழறிஞர் கலைஞரின் விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மிதிவண்டி போட்டிகள் நடைபெற்றது. 13 வயது முதல் 17 வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் நடைபெற்ற இந்த போட்டியை அமைச்சர் ரகுபதி, மாவட்ட ஆட்சியர் அருணா, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மாவட்ட விளையாட்டு மைதான அதிகாரி செந்தில் உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ரொக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் பொறையூர் அரசு மருத்துவமனையில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு வர்த்தகர்கள் மற்றும் அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தரங்கம்பாடி அடுத்த பொறையாறில் அரசு மருத்துவமனை அமைந்துள்ளது. இங்கு 1937ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கட்டிடம் உள் நோயாளிகள் பிரிவுக்காக இயங்கி வருகிறது. ரங்குன் தேக்குகள் மற்றும் தூண்களால் அமைக்கப்பட்டு மேற்கூரை ஓடுகள் வைத்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய சுகாதாரம் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் படுக்கை வசதியுடன் கூடிய புற நோயாளிகள் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு உள்ளிட்டவை அடங்கிய கட்டிடங்களை கட்ட ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே மருத்துவமனை வளாகத்தில் 17 ஏக்கர் பரப்பளவிற்கு நிலப்பரப்பு உள்ள நிலையில் பழைய கட்டிடங்களை இடிக்காமல் மருத்துவமனை வளாகத்தில் புதிய கட்டிடங்களை கட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொறையார் பகுதி வர்த்தகர்கள் மற்றும் அதிமுகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பழைய கட்டிடத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். பீகாரில் நடைபெற்ற வாக்கு திருட்டை கண்டித்து புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் வாக்கு திருட்டுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை கீழராஜ வீதியில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமையில் வாக்கு திருட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த கையெழுத்து இயக்கத்தில் பொதுமக்கள், வணிகர்கள் மற்றும் வாகனத்தில் சென்றவர்கள் என அனைவரும் வாக்கு திருட்டுக்கு எதிராக ஆர்வத்துடன் கையெழுத்திட்டனர். மேலும் வாக்கு திருட்டை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 14 பேர் கைது செய்யப்பட்டனர். காட்பாடி பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காட்பாடி போலீசார் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காட்பாடி மூலக்கசம் பகுதியில் உள்ள பிரிட்டிஷ் பங்களா அருகே ஒரு குழுவினர் மொத்த விற்பனைக்காக கொண்டு வந்த போதை மாத்திரைகளை சில்லறை வியாபாரிகளுக்கு பிரித்து வழங்கி கொண்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அங்கிருந்த 14 பேரை மடக்கி பிடித்து கைது செய்த போலீசார் அவர்கள் வைத்திருந்த 1000 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட வழக்கில் மொத்தம் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் தலைமறைவாக உள்ள 6 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் அதிகாலை நேரங்களில் திறந்திருக்கும் வீடுகளில் புகுந்து செல்போன்களை திருடி வந்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை கண்ணகி நகர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் அதிகாலை நேரங்களில் திறந்திருக்கும் வீடுகளில் தொடர்ந்து செல்போன்கள் திருடு போவதாக கண்ணகி நகர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் கண்ணகி நகர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த 3 இளைஞர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்களின் பேண்ட் பாக்கெட்டுகளில் 7 செல்போன்கள் இருந்தது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் கண்ணகி நகர் 3வது அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்த வசந்தகுமார், கௌதம் மற்றும் ராஜன் என்பதும் 3 பேரும் அதிகாலை நேரங்களில் திறந்திருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு வீட்டிற்குள் புகுந்து செல்போன்களை திருடி வந்ததும் தெரிய வந்தது. எடப்பாடியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்கு ஏற்கனவே இருந்த பெயர்களை மட்டுமே வைப்பதாகவும் கூடுதலாக முதல் தளத்திற்கு மட்டுமே கலைஞர் கருணாநிதி பெயரை வைப்பதாகவும் எடப்பாடி நகர்மன்ற தலைவர் பாஷா தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகர்மன்ற நகராட்சி அலுவலகத்தில்
நகர்மன்ற கூட்டம் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது எடப்பாடி பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள முதல் தளத்திற்கு கலைஞர் கருணாநிதியின் பெயரை வைப்பதாக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி நகர்மன்ற தலைவர் பாஷா, புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தில் தற்போது கூடுதலாக முதல் தளத்தில் வணிக கட்டிடம் கட்டப்பட்டு உள்ளதாகவும், அதற்கு மட்டுமே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பெயர் வைக்கப் போவதாகவும், இதை சிலர் தவறுதலாக வதந்தி பரப்பி வருவதாகவும், இதனை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் கூறினார். சில ஊடக செய்திகளை பார்க்கும்போது கோவிந்த கவுண்டர் பெயரை தவிர்த்து விட்டு கலைஞர் பெயரை வைப்பதாக செய்திகள் மக்கள் மத்தியிலே வீண் பொய் செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு விளக்கம் கொடுப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ஆகவே நான் ஆரம்பத்தில் கூறியது போல எந்த மாற்றம் செய்யப்படவில்லை. கோவிந்த சேர்மன் கே பாரதிபுத்தர் பேருந்து நிலையமே கோவிந்த கவுண்டர் பேரங்காடி தான். மேல்தளத்திற்கு புதியதாக கட்டப்பட்டுள்ளதற்கு கலைஞர் முத்தமிழறிஞருடைய பெயர் வைக்கப்படுது. இது நம்முடைய தளபதியார் அவரிடத்திலே பணத்தை நன்கு போய் இந்த நிதி கேட்கும் போதே இந்த பெயரை சொல்லிதான் கலைஞர் மேம்பாட்டு நிதியில் தான் இந்த நிதி ஒதுக்கப்பட்டு இந்த கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. ஆகவே பொதுமக்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிற வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், யார் என்ன பொய் வதந்தி கிளப்பி பொருளியை கிளப்பி குழப்பத்தை ஏற்படுத்தினால் அதற்கு இடம் தர வேண்டாம். 100க்கு 100 நகரமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஏராளமான சந்தேகங்கள் இருப்பதாக வழக்கறிஞர் மோகன் தெரிவித்துள்ளார். வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் வழக்கு தொடர்பான புலன் விசாரணையை மாவட்ட கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை மற்றும் வழக்கறிஞர் மோகன் ஆகியோர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரிஷ் யாதவை சந்தித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் மோகன், வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஏராளமான சந்தேகங்கள் இருப்பதாகவும், அந்த அறிக்கையில் இறப்புக்கான நேரத்தை மட்டுமே குறிப்பிட்டுள்ளதாகவும், வேறு எந்த தகவல்களும் இல்லை எனவும் கூறினார். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புலன் விசாரணை நடத்தப்படும் எனவும் கூறியதாகவும் தெரிவித்தார். விஷமான ஒரு பொருளை அருந்திய காரணத்தால் தான் இறப்புன்னு நாம சொல்றோம். ஆனா அதுல அந்த போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில இண்டஸ்டைல் வயிற்றுல பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதுல இருந்து ஒரு மியூகோஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பேரு. அந்த ஸ்மெல் வரும், நெடி வரும் எப்பயுமே. அந்த மாதிரி குறிக்கவே இல்லை. அந்த விஸ்ரான்னு சொல்லுவாங்க, உள்ளுறுப்புல அப்புறம் பரிசோதனை நடக்கணும் எப்பயுமே. அந்த பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு அதனை சோதனைக்கு பின்னால்தான் அது விஷம் மறைந்திருந்தாரா இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ அது வராதுக்கு முன்னாலேயே இங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் டெத்தை பற்றி குறிச்சிருக்காங்க. மற்ற எதுவுமே வரல, சாதாரணமாக இருக்க போகிறாமே. ஆகவே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே எங்களுக்கு சந்தேகமாக இருந்தது உண்மைதான். அதுக்கு பின்னால் அந்த விஸ்ரா ரிப்போர்ட் மட்டும் நமக்கு இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் சில பேர் கிடைக்குது போகிறாங்க, வெளியே கிடைக்குது போகிறாங்க. இதெல்லாம் தான் சந்தேகம் இருந்துச்சு போகிறாங்க. இப்போ மாவட்ட கண்காணிப்புடைய மேற்பார்வையில் புலனாய்வு செய்யப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிருக்கிறோம். அவர் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் விசாரிக்கணும்னு இருக்காரு. அதை பொறுத்து தான் நம்ம அடுத்து எடுத்துப்போம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 250 ரூபாய் அதிகரித்து 85,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் விலை இன்றும் அதிரடியாக அதிகரித்து காணப்படுகிறது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 90 ரூபாய் உயர்ந்து 10,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 750 ரூபாய் அதிகரித்து 85,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக அதிகரித்துள்ளது. அதன்படி ஒரே நாளில் கிராமிற்கு 6 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 159 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,59,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வேலூர் செல்லியம்மன் ஆலயத்தில் 5ஆம் நாள் நவராத்திரி விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டது. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே ஸ்ரீ செல்லியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நவராத்திரி விழாவின் 5ஆம் நாளையொட்டி அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது.
தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் அருகே காளிமனை பட்டா மாற்றுவதற்கு 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கைது செய்தனர். விக்கிரவாண்டி பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாமலை. இவர் சாலையகரம் கிராமத்தில் காளிமனை வாங்கிய நிலையில் அதற்கான பட்டா பெறுவதற்கு சாலையகரம் கிராம நிர்வாக அலுவலர் சதீஷை அணுகியுள்ளார். அப்போது பட்டா கொடுப்பதற்கு சதீஷ் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத அண்ணாமலை இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத் துறையிடம் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கொடுத்த அறிவுரையின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கிராம நிர்வாக அலுவலர் சதீஷிடம் அண்ணாமலை கொடுத்த போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சதீஷை கையும் களவுமாக கைது செய்தனர். ட்ரம்ப் தலையிடாவிட்டால் போர் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கும் என பாகிஸ்தான் பிரதமர் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 80வது அமர்வின் பொது விவாதத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேசினார். அப்போது போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் ட்ரம்ப் மற்றும் அவரது குழுவினர் காட்டிய தீவிர பங்களிப்பிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். உலகில் நமது பகுதிகள் அமைதியை மேம்படுத்துவதில் அதிபர் ட்ரம்பின் அற்புதமான மற்றும் அவரது சிறந்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக பாகிஸ்தான் அவரை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்தது என கூறிய அவர், இது நாம் செய்யக்கூடிய குறைந்தபட்ச நன்றி கடன் என தெரிவித்தார். மேலும் ட்ரம்ப் சரியான நேரத்தில் மற்றும் தீர்க்கமாக தலையிடாவிட்டால் ஒரு முழுமையான போரின் விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்தியிருக்கும் என ஷபாஸ் ஷெரீப் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வயிறு நிரம்பினால் போதாது, சத்தான உணவாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் MS சுவாமிநாதன். முதலமைச்சர் MK ஸ்டாலின் புகழாரம். அமெரிக்காவின் பொருளாதார போர் குறித்து தீர்வு காண வேண்டும், ஒன்றிய அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் தொடர் விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நாமக்கல்லில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை. தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.